உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி ரெசிபி, புதினா பிரியாணி. எந்த காய்கறி இல்லையா, ஒரு புதினா இலையை வச்சு கமன்னு ஒரு பிரியாணி செஞ்சிடலாம், அதுவும் 10 நிமிஷத்தில். இதான் ஒரு எமர்ஜென்சி டைமில் இது நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம். இதுக்கு நான் ஒரு கட்டு புதினா இலையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை இதை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். செவந்ததும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். புதினா பேஸ்ட்டு சேர்த்து தண்ணியெல்லாம் சேர்க்காம எண்ணெயும் புதினா பேஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இங்கே 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான் 1/2 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா இஞ்சி பூண்டு அடிப்பிடிச்சிரும். இப்போ நல்லா ஒன்றா வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி புதினா பேஸ்ட்டோட நல்லா கலந்து வர அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணுறதுனால வாசனை வெளியே போகாமல் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவு உலக்கில் 1/2 உலக்கு அரிசி சேர்த்துருக்கேன். பிரியாணி பச்சரிசி, அதுக்கு 1க்கு 2ன்ற அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 1/2 உலக்கு அரிசி சேர்த்துருக்கிறதுனால 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நாங்கள் எதில் அரிசி ஊற வைக்கிறோமோ அதே அளவு டம்ளரில் 1க்கு 2 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பிரியாணி பச்சரிசி இல்லை பிரியாணி அரிசிக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சாதம் ஒன்று குழஞ்சிரும், இல்லைன்னா விதையாக கெட்டியாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். நான் பிரியாணி பச்சரிசியை 1 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நாங்கள் வடித்து வச்ச அரிசி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.